வாராகி அம்மனையே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ பச்சை கற்பூரத்தை வசியம் அது கிடைக்கும் இது கிடைக்கும் இப்படி பல விதமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பச்சை கற்பூரம்ங்கிறது என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்தினா நமக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக பச்சை கற்பூரம்ங்கிறது ஒரு எரிக்கக்கூடிய ஒரு பொருள். இதை எத்தனையோ விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இப்போ பொதுவாக கோமங்கள் நடக்கும். அந்த கோமத்தில் அந்த தீர்த்தத்துக்குள்ளே இந்த பச்சை கற்பூரத்தை போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இது வைப்ரேட் ஆகக்கூடியது. அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இதை வீட்டில் வச்சுருந்தா அந்த இடத்துல நெகட்டிவான விஷயங்களை பூரா வெளியே தள்ளிடும். அதுவே நம்ம வீட்டில் ஒரு தீர்த்த பாத்திரத்தில் இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு தினமும் இப்படி கையில் எடுத்து அந்த தீர்த்தத்தை கையில் வாங்கி அதை இப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். இப்போ ஒரு பச்சை கற்பூரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை எடுத்து நம்ம கையில் வச்சுக்கிறோம். கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இடது கையில் வச்சுட்டு வலது கையில் இப்படி மூடி இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு மகா கணபதியே நம, மகா கணபதியே நம, மகா கணபதியே நம அப்படின்னு சொல்லி இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போனோம்னு சொன்னால், போட்டி தேர்வு எழுதுகிறவங்க, அதே போல் விளையாட்டு போட்டியில் போட்டிக்காக போகிறவங்க, இதை நம்ம டவுசர் மட்டும்தான் போட்டிருக்கீங்க, ஷார்ட் மட்டும்தான் போட்டிருக்கீங்கன்னா ஷார்ட்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த விளையாட்டு போட்டிக்கு போனீங்கன்னு சொன்னால் அற்புதமாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு வருவீங்க. இதே மாதிரி அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஓம் மகாலட்சுமியே நம, ஓம் மகாலட்சுமியே நம, ஓம் மகாலட்சுமியே நமன்னு சொல்லலாம். ஓம் க்ரீம் க்ளீம் ஐம் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தையும் சொல்லி அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து நம்ம பர்ஸுக்குள்ளே வச்சுட்டு போனோம்னு சொன்னால், தொழிலுக்கு போகிறவங்க, அது குறிப்பாக இந்த ஒரு கம்பெனியினுடைய பொருளை விற்பனை செய்கிறதுக்குள்ளே அந்த சேல்ஸ்மேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க, ரெப்ரசன்டேட்டிவு, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியுடைய பொருளை விற்கக்கூடியவங்களாக இருக்கலாம். இவங்கெல்லாம் போனீங்க சொன்னால் ஆர்டர்ஸ் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நமக்கு ஒரு தைரியம். இந்த பச்சை கற்பூரத்தை தீர்த்தமாக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், கலைத்துறையில் இருக்கிறவங்க, பாடல் பாடக்கூடியவங்க, சிங்கர்ஸ், இதை குடிச்சிட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை ஜாலம், அந்த ராகத்தினுடைய அந்த இது அவங்க எதிர்பார்த்த எஃபெக்டை காட்டிலும் கூடுதலான எஃபெக்ட் கொடுப்பீங்க. அப்போ நமக்கே நாம் தான் பாடினோமா, நம்ம தான் இதை செஞ்சோமா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு உதாரணமாக எஸ்பிபி ஒரு பாடல் பாடினார். மூச்சு வாங்காமலே அந்த பாடலை படிச்சிருப்பார். அந்த பாடல் படித்து முடிக்கிற வரலையும் அவர் மூச்சே வாங்கலையாம். அதே ஒரே வார்த்தையை அப்படியே கூட்டிகிட்டே போனார். இதெல்லாம் சாத்தியமானா இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சாத்தியம்தான். அது மாதிரி நீங்களும் குரல் வளம் பெறலாம். இது ஒரு பக்கம். என்னென்னா, ஒரு பொதுவாக வசியம் அப்படியே கேள்விப்பட்டிருக்கீங்க. பச்சை கற்பூரத்துக்குள்ளே இவ்வளோ அற்புதம் இருக்குங்கிறத நாம் உணர்ந்து அதை பயன்படுத்தினா எவ்வளோ விதம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கண் திருஷ்டி, கண்ணேறு, ஓமளிப்பு, திட்டுமுறப்பாடு, இது மாதிரி இதுகளுக்கு நம்ம ஒரு மிளகாய் பரிகாரம் செய்கிறோம்னா அந்த மிளகாயோட இந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து போட்டு எரித்தோம்னு சொன்னால் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த எதிர்மறையான விஷயங்களை பூரா வைப்ரேட் பண்ணி அந்த இடத்த பரிசுத்தமாக்கும். அப்போ பூஜை ரூம்னா அந்த பூஜை ரூமை பரிசுத்தம் பண்ணுறது, நம்ம பாக்கெட்னா நம்ம பாக்கெட்டை பரிசுத்தம் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்மளை பாசிட்டிவாக யோசிக்க வைக்கிறது, பாசிட்டிவாக திங்க் பண்ண வைக்கிறது. இது மாதிரியான அற்புதங்களை எல்லாம் இந்த பச்சை கற்பூரம் பண்ணும். இதை பயன்படுத்தி பாருங்கள், இதை செயல்முறையில் செஞ்சு பாருங்கள். இப்படி ஒரு பச்சை கற்பூரத்துக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு உங்களை அறியாமலே வரும். இதை தொடர்ந்து சுவாசம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சைனஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த சைனஸ் சீக்கிரத்திலே குணமாகும். மாத்திரை மருந்து சாப்பிடாமலே பயன்படுத்தி பாருங்கள், பலனடைங்க. நீங்கள் பலனடைகிறதோடு இல்லாமல் மற்றவங்களுக்கு இதை பயன்படுத்துறதுக்கு வழிகாட்டுங்க. நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களும் வாழ வைங்க. நல்லதே நடக்கும், நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.